ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க கொச்சிக்கு பக்கத்தில் களமச்சேரிங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு பதட்டமா ஜெனிட்டாங்கிற ஒரு பெண்மணி ஃபோன் பண்றாங்க. அந்த பெண்மணி ஃபோன் பண்றது கேரளால இல்ல, அவங்க கனடால இருந்து ஃபோன் பண்றாங்க. அப்ப அங்க லோக்கல் இருக்க போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட அம்மா அங்க இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தனியா தங்கி இருக்காங்க. நான் கடைசியில சனிக்கிழமை காலையில தான் ஃபோன் பேசினேன். பட் டெய்லி எங்க அம்மா கிட்ட பேசிடுவேன். பட் சனிக்கிழமை காலையிலுக்கு அப்புறம் எங்க அம்மாவை ரீச் பண்ண முடியல. நான் ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணேன், சுத்தமா ரீச் பண்ண முடியல. ஈவன் திங்கட்கிழமையும் கால் பண்ண ரீச் பண்ணவே முடியல சார். எங்க அம்மா இப்படி இருந்ததே இல்லை, டெய்லி என் கூட பேசுவாங்க. பட் ஏன் எங்க அம்மா போனை எடுக்கலன்னு எனக்கு பதட்டமா இருந்ததுனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்களும் போய் கதவை தட்டி பார்க்குறாங்க, கதவை திறக்கவே இல்லை. அப்போ எங்கள் அம்மாவோட செல்ஃபோனுக்கு கால் பண்ணால் செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. சரி, எங்கள் அம்மா வீட்டில் ஒரு லேண்ட்லைன் வச்சுருக்காங்க, அதுக்கு கால் பண்ணால் உள்ள ரிங்கு போகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் எங்கள் அம்மாவுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பதட்டமாக இருக்கு, நீங்கள் தயவு செய்து போய் ஒரு வெல்ஃபேர் செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஏற்கனவே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பயங்கர கூட்டமாக இருக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சார், நாங்கள் ஃபோன் பண்ணால் உள்ள அந்த லேண்ட்லைன் ரிங்கு போகிறது கேட்டுகிட்டே இருக்கு, அந்த பெண்மணி உள்ள இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸ் அதுக்கப்புறம் ஜெனிட்டா அவங்க யாரை பத்தி ரொம்ப பதட்டமா பயப்படுறாங்கன்னா, ஜெய்சி அப்ரஹாம்ங்கிற 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு தான் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பதட்டமா இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசரும் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கதவு வந்து தாழ்பால் போடப்பட்டிருக்கு. தாழ்பால் அப்படின்னா லாக் செய்யப்பட்டிருக்கு. பட் உண்மையிலேயே அந்த கதவை வெளிப்புறமா தாழ்பால் போட்டாங்களா இல்ல உள்ள இருந்து பூட்டினாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்ப போலீஸுக்கு வர சந்தேகம், அந்த ஜெய்சிங்கிற பெண்மணி உண்மையிலேயே உள்ள இருக்காங்களா இல்ல எமர்ஜென்சின்னு வெளியில போயிட்டாங்களா, இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சோ இப்ப போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த பெண்மணி உள்ள இருக்காங்களா இல்லையா இல்ல வெளியில போயிட்டாங்களாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்றாங்க. சோ 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சோ 10 மணிக்கு அவங்க வந்திருக்காங்க. சோ அன்னைக்கு காலையில இவங்க எங்கேயாவது வேலை நிமித்தமா கிளம்பி போனாங்களா அப்படிங்கறத கேமரால பார்க்கும்போது அந்த கேமரால ஜெய்சி வந்து அபார்ட்மெண்ட்டை விட்டு போனதுக்குரிய எந்த தடயமும் இல்லை. சரி, ஓகே, திங்கட்கிழமை அவங்க வீட்டை விட்டே போல. சரி, ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆக்டிவிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஃபுட்டேஜை எடுத்து பார்க்குறாங்க. அதுலேயும் சரி, அந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போல, அதாவது அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியிலையும் வரல இல்ல வெளியில போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயும் போலன்னு தெரியுது. ஸோ ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ஆக்டிவிட்டி இல்லை. சரி, இன்னொரு நாள் பின்னோக்கி போய் பார்க்கலான்னு அதுக்கப்புறம் 16ஆம் தேதி சனிக்கிழமை போறாங்க. அப்படி சாயங்காலத்திலிருந்து அப்படி பின்னோக்கி வரும்போது 16ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் தான் அவங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு வேலையை முடிச்சு உள்ள வந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. ஸோ 16ஆம் தேதி காலையில வீட்டுக்குள்ள போன ஜெய்சி அப்ரஹாம் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியிலேயே வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. ஜென்ரலா வீட்டில் ஒரு பெண்மணியோ இல்ல ஒரு ஆணோ தனியா வசிக்கும் போது ரிஸ்க் அதிகம். அதுவும் வயசானவங்களா இருந்தால் மயக்கம் போட்டு விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த மாதிரி ரிஸ்க் வேணாலும் இருக்கலாம். அதனால வீட்டை உடைச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆபீசர் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போகும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டோட லிவிங் ரூம் ஃபுல்லா செக் பண்றாங்க. லிவிங் ரூம்ல எந்த விதமான வித்தியாசத்தையும் உணரல. எல்லா பொருட்களும் அங்கங்க இருக்கு. அப்படியே பார்க்குறாங்க, பெட்ரூம்ல இருந்து அந்த ஒரு பேட் ஸ்மெல் வருது. ஸோ இப்போ பெட்ரூமை நோக்கி போறாங்க. அந்த பெட்ரூமுக்குள்ள நுழைஞ்ச போலீஸ் அப்படி ஸ்டன் ஆகி நின்றாங்க. அந்த பெட்ரூம்ல எங்க பார்த்தாலும் ரத்தம். பெட்லையும் சரி கீழே ஃப்ளோர்லையும் சரி நிறைய ரத்த கரைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரத்த கரையோட டிராகிங் மார்க் வந்து நேராக பாத்ரூமை நோக்கி போகுது. இப்போ 2 போலீஸ் ஆஃபீஸர் அந்த பாத்ரூமை நோக்கி போகிறாங்க. பக்கத்தில் போக போக துர்நாற்றம் அதிகமாகுது. அப்படி பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணாங்கல்ல, அந்த பாத்ரூமுக்குள்ள இந்த ஜெய்சி அப்ரஹாம்ங்கிற பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணோட தலையில ஒரு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. அதுலேருந்து வந்த ரத்த கரையில அவங்க போட்டிருந்த நைட்டியே முழுவதுமாக நனைஞ்சிருக்கு. ஸோ தலையில கடுமையான காயம் ஏற்பட்டதுனால தான் அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு. இதை இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஆக்டிவிட்டியா பார்க்கும்போது என்ன ஆகும், ஒரு 55 வயசு பெண்மணி தனியா இருக்காங்க, பாத்ரூம் போறாங்க,
விழுந்திருக்காங்க, வழுக்கி விழுந்திருக்காங்க, தலையில காயம் பட்டு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தவனே தோணும். பட் இதுல என்ன பிரச்சனைனா, அந்த காயம் எப்படி ஏற்பட்டது, என்ன மாதிரி ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுவும் இப்படி வழுக்கி விழுந்தாங்கன்னா தலையில கல்லு தான் அடிச்சிருக்கும், டைல்ஸ் அந்த மாதிரி அடிச்சிருக்கும். அதால ஏற்பட்ட காயமா இல்ல ஒரு கடினமான பொருளை வச்சு அவங்க தலையில தாக்கியிருக்காங்களா அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பட் இது கண்டிப்பா இது ஒரு ஆக்சிடென்டா இருக்காதுங்கிறதுக்கு இன்னொரு அத்தாட்சி என்னன்னா, அந்த பெட்ரூம்ல இருந்த ரத்த கரைகள். சோ உண்மையிலேயே அந்த பெண்மணி பாத்ரூம்ல போய் வழுக்கி விழுந்திருந்தாங்கன்னா எதுக்காக அந்த பெட்லயும் அந்த பெட்ரூம் ஃப்ளோர்லயும் இவ்வளவு ரத்த கரைகள் இருக்கு, ஒரு சின்னதா டிராகிங் மார்க் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு நல்லாவே தெரியுது இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு. பட் அப்படி இருந்தாலும் இதை ஃபாரன்சிக் டீம் பார்த்து சொன்னாதான் உண்மையிலே இந்த ஜெய்சி அப்ரஹாமோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்ததுங்கிறது தெரிய வரும். ஸோ இது ஒரு கொலை வழக்குன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா பரபரப்பாகுது, நிறைய போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க, அந்த இடத்துல மீடியா கூட்டம் வருது, மக்களுக்கு தகவல் கொடுக்கப்படுது. இந்த டயத்தில் ஃபாரன்சிக் டீம் இனிஷியல் அப்சர்வேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பா கொலை தான் சார், அவங்க தலையில ஏற்பட்ட காயம் வந்து இப்படி வழுக்கி விழுந்ததுனால ஒரு கல்லுல ஏற்பட்ட காயம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு கொலை வழக்கா தான் நம்ம கருதி விசாரிக்கணும் சொல்றதுனால ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் இதை ஒரு கொலை வழக்கா பதிவு பண்றாங்க. இது ஒரு கொலை அப்படிங்கிறத சந்தேகப்படுத்துறதுக்குரிய மிக முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன டிராகிங் மார்க். அதாவது பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் இந்த பெண்ணை தரதரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிராகிங் மார்க்கை கிளீன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெட்ரூம்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பாத்ரூம்ல போய் இந்த பெண்ணோட உடலை போட்டு இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு சீன் மாதிரி செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிராகிங் மார்க் இருக்கிற ரத்த கரையெல்லாம் அழிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. ஜெய்சி அப்ரஹாம்ங்கிற 55 வயசு மதிக்கத்தக்க இந்த பெண்மணி வீட்டில் தனியா இருக்கும்போது வீடு புகுந்து இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, போலீஸ் அவங்கள பிடிச்சாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான விஷயங்களை அந்த வழக்குல கத்துக்க போறோம். நம்மளையும் அறியாம சில மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்போம். இந்த வழக்குல இருந்து நம்ம அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ஜெய்சி அப்ரஹாமுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் எனக்காக லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்குல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஜென்ரலா எந்த ஒரு கொலைக்கும் வந்து மோட்டிவ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டரா பார்க்கப்படும். ஒரு பெண்மணி தனியா இருக்காங்கன்னா என்ன காரணத்துக்காக அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்க வீட்டு பெட்ரூமை பார்க்கும்போது கபோர்டு எல்லாமே கலைஞ்ச நிலையில இருக்கு. அந்த பெண்மணி கையில ஒரு தங்க வளையல் போட்டிருப்பாங்களா, அதுவும் மிஸ் ஆகுது. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மேபி இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையா இருக்கலாம். அதே டயத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு மூணாவது நபர், இந்த பெண்ணை பத்தியான அறிமுகம் இல்லாத ஒரு மூணாவது நபர் இதை வந்து பண்ணிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பெண்மணி தனியா இருக்காங்க அப்படிங்கிறது அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண்மணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்க ஒரு பிசினஸ் உமன், அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிலத்தையோ வீடையோ வாங்கி விற்கிறதுல ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு புரோக்கர் மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ லட்சக்கணக்கான பிசினஸ் நடக்கும், இவங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கிறதுனால இவங்க பார்க்குற தொழில இவங்களுக்கு யாராவது எதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க கிட்ட நிறைய பணம் புழங்குறத பார்த்து அதை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த நபர் வந்திருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் இவங்க பார்க்குற வேலையும் இவங்க மரணத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இவங்க கூட வேலை பார்க்குற ஒரு நபரோ இல்லை இவங்க கிட்ட பணம் அதிகமாக புழங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபரோ இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ போலீஸ் அவங்க முதல் கட்ட விசாரணை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்களோட செல்போன் டேட்டா ரெக்கார்டை எடுத்து இவங்க யாரு கூடலாம் அதிகமாக ஃபோன் பேசுறாங்க, யாரு கூடலாம் இப்போ ரீசெண்டாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த பெண்மணி மொத்தம் 2 ஃபோன் வச்சிருக்காங்க. ஸோ 2 ஃபோன்ல இருந்து ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டை பார்க்கும்போது லட்சக்கணக்கான பணம் வந்து உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஒரு புரோக்கரா இருக்கும்போது ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்கி ஒருத்தவங்கிட்ட சேல் பண்ணும்போது பணத்தை வந்து இவங்க அக்கௌண்ட் வழியா நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணதுனால அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டை வச்சு பார்க்கும்போதே தெரியுது இவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான கமிஷன் அவ்வளவு ஈஸியா கிடைச்சதுனால மேபி பணம் தான் இந்த கொலைக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. ஸோ இப்போ போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எப்படி பண்றாங்க அப்படின்னா,
இந்த சிசிடிவிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஆதாரமா பார்க்கப்படுது. அந்த சிசிடிவி காட்சிகள் வழியா தான் இந்த ஜெய்சி அப்ரஹாம் வீட்டை விட்டு போனாங்களா வந்தாங்களான்னு பார்த்தாங்களா. அப்போ இவங்க வீட்டுக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொலைகாரன் கண்டிப்பா இந்த கேமராவை கிராஸ் பண்ணி தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நிறைய வீடு இருந்தா கூட சம்பந்தப்பட்ட அந்த நாள், கொலை செய்யப்பட்ட நாள், யாரெல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த காட்சிகளை பார்த்தா ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எப்ப கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிலேருந்து ஒரு 2-3 மணிக்குள்ள அந்த டியூரேஷன்ல தான் இவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்கிற மாதிரி தான் அந்த பிரேத பரிசோதனை தகவல் சொல்லுது. அப்போ அந்த டயத்துல இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள சந்தேகப்படும்படியா யாராவது வந்து போனாங்களா அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமையிலேருந்து பார்க்குறாங்க, மெயினாக ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து போகிறாங்க, ஃபுல் ரெக்கார்டிங் எடுத்துக்கிறாங்க. பட் சந்தேகப்படும்படியா இந்த வீட்டுக்குள்ள யாருமே வந்து போனதுக்குரிய தடயம் இல்லை. பட் அப்படி இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறத சிசிடிவி காட்சிகள் எடுத்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பார்ல அவர்கிட்ட காமிக்கிறாங்க. ஒவ்வொரு நபரையா காமிக்கிறாங்க. ஈவன் அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜரையும் வர சொல்றாங்க. இவர் உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட். இவர் எங்க இருக்காரு? அந்த வீட்டில் இருக்காரு. இன்னொருத்தர் இவர் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர ஃபில்டர் பண்ணிட்டு வரும்போது சந்தேகப்படும்படியான ஒரு 3வது நபரை அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அப்ப போலீஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஒருவேளை இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு நபரே இவங்களை கொலை பண்ணிந்தா அப்படிங்கிற ஆங்கிளையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் அவங்க அடுத்த கட்ட விசாரணையை இந்த ஜெய்சி அப்ரஹாம் கிட்ட, நண்பர்கள் கிட்டயோ இல்ல அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஜேசி அப்ரஹாம் அவங்க அப்பார்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்க நிலம் வாங்குறாங்க, விற்கிறாங்கன்னா எல்லாத்தையும் தன்னோட வீட்டுக்கே வர சொல்லுவாங்களாம். இங்கேயே பணம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்களாம். நிறைய டிரான்சாக்ஷன் இவங்க வீட்டுக்குள்ளே வச்சே நடக்குமா. ஸோ நிறைய பேர் கிளைண்ட் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு போவாங்க. பட் சந்தேகப்பட்ட அந்த டயத்தில் வந்து யாருமே ஒரு புதுசாக ஒரு கிளைண்ட் மாதிரியோ இல்லை நிலத்தை வாங்கியோ விற்கையோ இல்லை இவங்களுக்கு ஃப்ரெண்டோ யாருமே வந்ததுக்குரிய தடயமும் இல்லை. அப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்க எவனாவது பண்ணியிருக்க முடியுமா? இல்லை. இந்த சிசிடிவி கேமராவில் அந்த கண்ணில் மண்ணை தூவிட்டு வேற வழியாக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற ஆங்கிளையும் போலீஸ் செக் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே தங்கி இருக்கிறவங்கள எலிமினேட் பண்ணலான்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு வரும்போது போலீஸுக்கு திருப்தியாக இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க யாருமே இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. அப்ப கண்டிப்பா ஒரு 3வது நபர் இந்த சிசிடிவி கேமராவை ஏமாத்திட்டு உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. சரி, ஓகே, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான கில்லராகவே இருக்கட்டும், இந்த கேமராவை ஏமாத்திட்டான். இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க கேமராவை தான் அவன் ஏமாத்த முடியும். பட் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர்ற வழி நெடுக வேற கேமரா இருக்கலாம், அந்த ஸ்ட்ரீட்ல வேற கேமரா இருக்கலாம்னு ஃபுல்லா தேடும் போது லக்கிலி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு வீடு இருக்கு. அது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். அங்க ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவோட ஆங்கிள் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அதாவது ஜெய்சி அப்ரஹாமோட அப்பார்ட்மெண்ட்ல மெயின் ஒரு டோர் இருக்கும், அங்கே வந்து ஒரு கேமரா இருக்கு. அதுக்கு சிறிது தூரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன கேட் இருக்கு. அந்த கேட்டை நோக்கி எதிர் வீட்டில் இருக்க கேமரா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கலான்னு போகிறாங்க. அப்போ அந்த வீட்டு ஓனர்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இவங்க கொலை செய்யப்பட்ட அந்த 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே யாராவது வந்துட்டு போனாங்களா அப்படின்னு. ஏற்கனவே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கேமராவை செக் பண்ணிட்டாங்க. இப்போ எதிர்த்த வீட்டில் இருக்க அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு வரும்போது ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்க்குறாங்க. காலையில் 10:30 மணிக்கு ஒரு நபர் நடந்து வர்றாரு, ஹெல்மெட் போட்டிருக்காரு, முகம் வந்து அப்படி முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கு. பட் மெயின் டோர் வழியாக போகாமல் சைடில் ஒரு சின்ன டோர் இருக்கு, அந்த டோரை ஓப்பன் பண்ணி போறாரு. இது வந்து எதிர் வீட்டில் இருக்க கேமராவில் பதிவாயிருக்கு. பட் அந்த நபரோட காட்சிகள் இந்த ஜெய்சி அப்ரஹாம் இருந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க கேமராவில் பதிவாகலை. ஏன்னா அந்த கேமரா ஆங்கிள் வேற மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இந்த நபர் உள்ள போறாரு, என்ன பண்றாருன்னு பார்க்கலான்னு அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது காலையில் 10 மணிக்கு ஹெல்மெட் போட்டு உள்ள போன அந்த நபர் சாயங்காலம் 3:30 மணிக்கு வெளியில வர்றாரு. பட் அந்த நபரோட உடல் மொழியை வச்சும் நடக்கிற ஸ்டைலை வச்சும் பார்க்கும்போது அதே நபர் தான் வர்றாரு. இதே மாதிரி தான் ஹெல்மெட் போட்டு வர்றாரு. அந்த நபரோட ஃபேஸை பார்க்க முடியல. பட் இப்போ போலீஸ் கவனிக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் 10:30 மணிக்கு உள்ளே போகும்போது அந்த நபர் ஒரு ஷர்ட் போட்டிருந்தாரு.
பட் 3:30 மணிக்கு வெளியில் வரும்போது வேற ஷர்ட் போட்டிருக்காரு. பட் அவர் போட்டிருந்த பேண்ட்டு ஷூ எல்லாமே அதே தான். ஷர்ட்டை மட்டும் மாற்றிருக்காரு, அதே ஹெல்மெட்டை போட்டு தான் வந்திருக்காரு. இது கொஞ்சம் சந்தேகத்தை போலீஸுக்கு கிளப்புது. சரி ஓகே, இப்போ இந்த ஹெல்மெட் போட்டு போன அந்த நபர் வந்து இந்த வீட்டில் இருக்க யார் வீட்டு வேணாலும் வந்திருக்கலாம். நம்ம ஏன் ஜெய்சி அப்ரஹாமை கொலை பண்ண வந்திருக்கணும்னு நினைக்கணும்? யார் வீட்டு கெஸ்ட்டாக வந்திருக்கலான்னு இந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்குறாங்க, இந்த நபர் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தாரா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை 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 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ சந்தேகமே கிடையாது, இந்த நபர் வந்தது ஜெய்சி அப்ரஹாமோட வீட்டுக்கு தான். ஸோ இந்த நபர் தான் கொலையாளியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்படுறதுக்குரிய மிகப்பெரிய காரணி என்ன அப்படின்னா பிரேத பரிசோதனை அறிக்கை. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவங்க கொலை செய்யப்பட்டது ஒரு 12 மணிலேருந்து ஒரு 2-3 மணிக்குள்ள இருக்கலாங்கிறாங்க. அப்போ அந்த டயத்தில் சந்தேகப்படும்படியாக முகத்தை மறைச்சிட்டு ஹெல்மெட் போட்டு வந்த அந்த நபர் ஜெய்சி அப்ரஹாமோட வீட்டுக்கு வந்திருந்தா அந்த நபர் தான் கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கொலை செய்யப்படுறதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி ஜெய்சி அப்ரஹாம் அளவுக்கு அதிகமாக குடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க குடிச்ச அளவை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவோ நிதானம் இருந்திருக்காது அப்படிங்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இப்போ அந்த கொலைகாரன் இவன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது போலீஸோட யூகம். பட் அதே டயத்தில் அந்த கொலைகாரன் யாருங்கிறது தெரியல. பட் ஜென்ரலாக என்னதான் ஃபேஸ் அப்படி மூடிட்டு போனால் கூட நம்ம ஒருத்தவங்களோட உடல் மொழி, கையை ஆட்டிட்டு நடக்கிறது, காலா நடக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு யூனிக்கான பேட்டர்ன் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது, க்ளோஸாக நோட் பண்ணால் தெரியும். அது வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான். நீ என்னதான் முகத்தை மூடிட்டு வாப்பா, பட் உன்னோட உடல் அமைப்பு, மொழியை வச்சு பார்க்கும்போது ஒன்றை யாருக்காவது தெரிஞ்சிருந்தா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த நபர் எப்படி இருக்காருன்னா, நல்ல கொஞ்சம் குண்டா வெயிட்டாக இருக்காரு, அளவுக்கு அதிகமான தொப்பை இருக்கு. இவருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்படுது. ஸோ சப்பியா ஒரு நபர் இருக்காரு. அப்போ அவரோட உடல் மொழியை வச்சு பார்க்கும்போது இந்த நபரை யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த ஃபுட்டேஜை எடுத்து அங்கே வேலை பார்க்குற ஒரு வாட்ச்மேன் கிட்டேயோ மேனேஜர் கிட்டேயோ கேட்குறாங்க, இந்த நபரோட ஃபேஸை விட்டுருங்க, இவரோட நடை எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த நபரை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் வந்து அந்த ஃபுட்டேஜ் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, சார் எனக்கு இவனை நல்லாவே தெரியும் சார் அப்படிங்கிறாரு. யார் அப்படின்னு கேட்டால், சார் இவனோட பேர் கிரீஷ் பாபு சார், இவன் அடிக்கடி இங்கே வருவான், ஜெய்சி அப்ரஹாமை பார்க்க வருவான். ஸோ அதாவது அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக 2 பேரும் க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் இவனை நிறைய டைம் பார்த்துருக்கேன் சார். நான் ஏன் பார்த்தவொன்னே விசிபிளாக இவன் தான் சொல்கிறேன்னா, அவன் ரொம்ப குண்டா இருப்பான், அப்படி தொப்பை தள்ளிட்டு நடந்து வருவான் சார். எனக்கு அவன் நடைய வித்தியாசமா இருக்கும், நான் உறுதியாக சொல்கிறேன் இது கிரீஷ் பாபு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாபு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பேரை கேள்விப்படுறாங்க. சரி ஓகே, அந்த பாபு தான் இதுவா அப்படிங்கிறத வந்து போலீஸ் வந்து எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னா, இவன் ஜெய்சி அப்ரஹாமோட க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் இதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெய்சி அப்ரஹாம் வந்து ஏற்கனவே இது ஒரு பிஸ்னஸ் ஹப் மாதிரி தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை 1 by 1 செக் பண்ணிட்டு வரும்போது பல நாட்களுக்கு முன்னாடி இந்த கிரீஷ் பாபுங்கிற நபர் வந்து அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. பல டைம் ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்க இந்த பாபு வந்துட்டே போயிட்டு வந்திருக்காரு. அப்படி அவர் வந்துட்டு போன ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துட்டே வரும்போது ஒரு சூப்பரான மேட்ச் கிடைக்குது. 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த நபர் வந்திருக்காரு ஜெய்சியை பார்க்க. பட் அதே ட்ரெஸ்ஸில் வந்த நபர் தான் இந்த ஜெய்சி அப்ரஹாம் கொலை செய்யப்படுறப்போ ஹெல்மெட் அப்படி மறைச்சிட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ இந்த ஷர்ட்டும் மேட்ச் ஆகுது. அப்போ சந்தேகமே கிடையாது, கொலை நடந்தப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போனது பாபுங்கிற நபர். அந்த நபர் ஏற்கனவே ஜெய்சிக்கு பரிச்சயமான நபர். இப்போ அவன் தான் கொலைகாரன் அப்படிங்கிறது வந்து போலீஸுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. இப்போ அந்த நபரை வந்து விசாரணைக்காக கூட்டிட்டு வர்றாங்க. இதில் என்ன பியூட்டினா, முதல் கட்ட விசாரணையில் அந்த பாபுங்கிற நபர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு அவங்க கூட வேலை பார்க்குறவருங்கிற முறையில் பேசிக்காக கேட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஜெய்சி அப்ரஹாமோட ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க கூட நிறைய டைம் பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில் விசாரிச்சிருக்காங்க. பட் இந்த டைம் போலீஸ் கிட்ட இருக்கிற தடயமே வேற. இவன் ஹெல்மெட்டை போட்டு பர்பஸா மூஞ்ச மூடிட்டு வந்திருக்கான். அதே ஷர்ட்ல பல நாளைக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு வந்ததுனால இப்போ இவன் மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்து ஃபோன் பண்ணி 2வது முறையா விசாரணைக்கு வர சொல்றாங்க. அப்போ அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேஷுவலா கேட்குறாங்க, நீங்க கடைசியா எப்போ ஜெய்சியை பார்க்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை இருக்கும் சார், எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் அடிக்கடி வருவோம் சார். சரி உங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான உறவுன்னு கேட்டால், ஒரு கோவொர்க்கர் கூட வேலை பார்க்குறவங்க அவ்வளோதான் சார், மற்றபடி நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், நாங்கள் 2 பேரும் உட்காந்து நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருக்கான். சரி ஓகே, ஸோ நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்க, அதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் நான் அந்த பக்கம் வரவே இல்லை சார் அப்படிங்கிறான்.
அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் கண்டுபிடிச்ச அந்த ஹெல்மெட் போட்டு ஒரு நபர் உள்ள வந்தார்ல, அந்த ஃபுட்டேஜ் எடுத்து இவர்கிட்ட காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, இது நீங்களா அப்படின்னு அந்த ஃபுட்டேஜை காமிக்கும் போதே இந்த கிரீஷ் பாபுங்கிற நபரோட முகத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பதட்டம் தெரியுது, வேர்த்து ஊத்துது. போலீஸுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த உடல் மொழியை வச்சு இவன் தான் அந்த பாபு அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் அவன் சுதாரிச்சுட்டு சொல்றான், தெரியல சார், இது எனக்கு யாருன்னு தெரியலையே சார் அப்படிங்கிறான். சரி பாபு, நீ எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு கேட்டா, சார் என்ன சார் சொல்றீங்க, இந்த ஹெல்மெட் போட்ட நபர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறேன், இப்போ போய் நான் கொலைகாரன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காலையில் 10:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே போன அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. திரும்ப 2:30 மணிக்கு அவன் வெளியில் வந்தால அந்த ஃபுட்டேஜையும் காமிக்கிறாங்க. அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், சார் இது நான் இல்லவே இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை 1 மாதத்துக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே போனப்போ நீங்கள் போட்டிருந்தீங்களே இதே ஷர்ட்டை தான் 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. அப்போ இதே ஷர்ட்டை போட்டு மெயின் டோர் வழியாக வந்திருக்கீங்க, கேமராக்கெலாம் பயப்பில்லை, கொலை நடந்தப்போ அன்னைக்கு தான் ஹெல்மெட் போட்டு உங்கள் முகத்தை மூடிட்டு நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க, இப்பயாவது உண்மையை பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் அப்பவே அவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ போலீஸ் இவங்கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீ கண்டிப்பா பணத்துக்காண்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி உங்களை கொலை பண்ணிருக்க, பட் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுங்கிறாங்க. அப்போ வேற வழியே இல்லாமல் இவன் வந்து கன்ஃபர்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் எனக்கு ஒரு 42 வயசு ஆகுது, இவங்களோட சேர்ந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், பட் இவங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் இருக்காங்க, நிறைய வந்து பணம் போடலாம் சார், அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 1 கோடியில் நடக்கும், இவங்களுக்கு லட்சக்கணக்கான வந்து கமிஷன் வரும் சார், எல்லாமே இந்த வீட்டில் வச்சு தான் சார் டீலிங் பண்ணுவாங்க, பட் நான் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரஸ்டட் ஒரு ஹெல்ப்பர் மாதிரி அவங்களோட வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு கொஞ்ச நாளாகவே நிறைய கடன் வாங்க ஆரம்பித்தேன், பிரச்சனை வந்துருச்சு. அப்போ வெளியிலையும் கடன் கேட்டு கேட்டு இதுக்கு மேலே எவனும் தரல. அப்போது ஆன்லைனில் லோன் கொடுக்குறதுக்குன்னு சில ஆப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப டேஞ்சரான ஆப் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு ஆப் வழியாக போய் இவன் என்ன பண்ணியிருக்கான், கடன் வாங்கியிருக்கான். அந்த கடனை வந்து அவனால் திருப்பி செலுத்த முடியல. அப்படி செலுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து வெளியாளுக ஒருத்தன்ட்ட போய் கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கடனையோ இல்லைன்னா வட்டியோ கொடுக்கலாம், என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்து சத்தம் போடுவான், மானத்தை வாங்குவான், இதெல்லாம் நடக்கும்ல. பட் இந்த மாதிரி லோன் ஆப் மூலமா வாங்கினா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க எப்போ இந்த மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்டு லோன் ஆப்ல போயிட்டு கடன் வாங்குறீங்களோ, நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுத்துருவீங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட்டுக்கும் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஒட்டுமொத்தத்தில் உங்கள் ஃபோனையே ஃபுல்லாக அவங்க எல்லா டீட்டெயிலையும் எடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு பணத்தை கட்டலை அப்படின்னா நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி நிறைய தவறான வெப்சைட்டில் சித்தரிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி உங்களை பற்றியான தவறான பிம்பங்கள் வந்து சித்தரிக்கப்படும். உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்க. ஒட்டு மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிருவாங்க இந்த லோன் ஆப் மூலமாக வாங்கி பணத்தை கட்டலைனா. இதை பற்றி இவனுக்கு எப்படி தெரிய வந்திருக்குன்னா, இவன் கூட ஒரு கோவொர்க்கர் ஒரு பெண் இருந்திருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த லோன் ஆப்பில் பணத்தை வாங்கிட்டு மான மரியாதை போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் தன்னோட உயிரை மாச்சிக்கிற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. இப்போ இவன் இந்த லோன் ஆப்ல பணத்தை வாங்கிட்டான், இவனால திரும்ப செலுத்த முடியல. அப்போ ஒரு பயம் வந்துருச்சு, தனக்கும் இந்த மாதிரி அவமானம் நேருமா, இவ்வளோ வருஷம் நான் கட்டி காத்த என்னோட குடும்ப மானம் போயிருமா, என்ன பண்றதுன்னு தெரியாம இவனுக்கு ஒரு பதட்டம் வந்துட்டே இருக்கு. அப்போ எப்படியாவது அந்த கடனை அடைச்சாகணும், அதுக்கு நிறைய பணம் வேணும், யாருக்கிட்ட இருந்து வாங்கலான்னு பார்க்கும்போது அப்பதான் இந்த ஜெய்சி அப்ரஹாம் வந்து டக்குனு ஞாபகம் வருது. இந்த பெண்மணி லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன் பண்றாங்க, கமிஷனே லட்சக்கணக்கில் வருது, இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை திருடிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு இனிஷியலா ஒரு ஐடியா வந்திருக்கு. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த கொலையை இவன் தனியா பண்ணல, இவன் கூட இன்னொரு பார்ட்னர் இருந்திருக்காங்க. அந்த பெண்ணோட பேரு பிரபிதா, அவங்களுக்கு 42 வயசாகுது. அவங்களும் இந்த பெண்மணி அதாவது ஜெய்சி கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜெய்சி அவங்களுக்கு 2 பேர், இவன் அதுக்கப்புறம் பிரபிதா அந்த அப்படிங்கிற அந்த பெண்மணி. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், பாபு போயிட்டு அந்த பிரபிதாங்கிற பெண்மணி கிட்ட சொல்லியிருக்கான், எனக்கு இந்த மாதிரி கடனாச்சு, இவ தான் வீட்டில் நிறைய காசு வச்சிருக்கா, இங்கே சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது, ஒரே பொண்ணு தான், அந்த பொண்ணு கனடாவில் இருக்கா, நம்ம ஏன் அந்த பணத்தை திருடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு ஐடியா சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, டே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நம்ம 2 பேரும் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறோம், இதில் பணம் காணாமல் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம 2 பேரை பார்த்தா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நம்ம 2 பேர் தான் ஜெயிலுக்கு போனோம், ஸோ அப்படி பண்ண முடியாது. சரி, அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கும் நிறைய பண பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக நம்ம பணத்தை ஆட்டையை போடலாம், பட் திருடுனா வேலைக்கு ஆகாது, அந்த அம்மாவை நம்ம போட்டு தள்ளிடலாம், அப்படி போட்டு தள்ளிட்டா இங்கே கேட்கறதுக்கு யாரும் இல்லை, இது யாரோ வீட்டுக்குள்ளே நடந்த ராபரி மாதிரி நம்ம செட் பண்ணிடலாங்கிற மாதிரி அந்த அம்மாவும் ஐடியா கொடுக்குது. இவனுக்கும் அது சூப்பர் ஐடியாவை தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பொறுமையாக அந்த டைம் வர்றதுக்காக காத்திருக்காங்க.
அதாவது நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும்போது யாராவது ஒரு பையர் வந்து ஜெய்சி மூலமாக ஒரு லேண்டை வாங்கும்போது ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த தொகையை ஜெய்சி வீட்டில் வச்சுருப்பாங்கள்ல, அன்னைக்கு வந்து நம்ம அவங்கள கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு மாதம் அந்த சந்தர்ப்பத்துக்காக 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எப்போ பணம் வர்றதுங்கிறது ஒரு ஃபேக்டர். இந்த மீன் டைம் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சிசிடிவி கேமராவோட கண்ணில் படாமல் எப்படி தப்பிச்சு போகிறது அப்படிங்கிறத பற்றியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவனுக்கு நல்லாவே தெரியும் இங்கே கேமரா எங்கே இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யார் எத்தனை மணிக்கு வெளியில் வருவா, இங்கே எத்தனை ஃபேமிலி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த பாபுங்கிற நபருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அந்த கேமரா ஆங்கிள் இவன் பார்க்குறான், சைடில் ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்டு வழியாக உள்ளே போனால் இந்த கேமரால மாட்டிக்காமல் நம்ம தப்பிச்ச முடியும். ஸோ சூப்பர், இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டே வரோம், சைடு கேட்டு வழியாக போகிறோம், கொலை பண்ணுறோம், பணத்தையும் அந்த அம்மா நகையும் எடுத்துகிட்டு இதே கேட் வழியாக வந்துடுறோமே, அப்போ பிரச்சனை இல்லையே, மாட்டிக்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. அந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணும்போது அப்போ தான் இந்த பெண்மணி ஒரு டிரான்சாக்ஷனுக்காக 80 லட்ச ரூபா பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க. அப்போது 16ஆம் தேதி அந்த பணம் கொடுக்கப்படுது, 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்காது, ஸோ 18ஆம் தேதி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த பணம் ஞாயிற்றுக்கிழமை இவங்க வீட்டில் தான் இருக்குங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் சரியான நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அந்த கூட இந்த பிரபிதாங்கிற பெண்மணி பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளான் மட்டும் தான் போட்டு கொடுக்குறாங்க, பட் எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறது இந்த கிரீஷ் பாபுங்கிற நபர் மட்டும்தான். ஸோ இவன் வந்து அந்த 17ஆம் தேதி நாள் குறிச்சிடறான். பட் டைரெக்டாக பைக்கை எடுத்துகிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தால் மாட்டி போனேன். ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி பைக்கை ஒரு இடத்துல வைக்கிறான், அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுக்கிறான், அந்த ஆட்டோவை பாதியில் நிப்பாட்டுறான், இன்னொரு ஆட்டோ, ஒரு 4-5 ஆட்டோ மாறி கொலைக்காக பயன்படுத்துறதுக்காக ஒரு ஆயுதம், அதாவது நம்ம இந்த வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்களா டம்பிள், அதை எடுத்துகிட்டு வர்றான். அதை எல்லாம் பேக்கில் வச்சுக்கிட்டு இவனும், அதாவது இந்த பாபுக்கும் ஜெய்சி 2 பேத்துக்கும் குடிப்பழக்கம் இருக்குது, 2 பேர் ஜாலியாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, அதனால் ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸையும் எடுத்துக்கிறான். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு 17ஆம் தேதி காலையில் வர்றான். ஆட்டோ மாறி ஏறி காலையில் 10 மணிக்கு இந்த கேட்டு வழியாக உள்ளே போகிறான். ஸோ அது வந்து இவங்க கேமராவில் பதிவாகலை, எதிர் வீட்டில் இருக்க ஒரு கேமராவில் பதிவாயிருக்கு. ஸோ உள்ளே போகிறான், அந்த பெண்மணியோட காலிங் பெல் அடிக்கிறான், அந்த பெண்மணி இவனை சந்தோஷமாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. 1000 தடவை வீட்டுக்கு வந்துட்டு போகிறவன் நல்ல ஃப்ரெண்டுன்னு. ஸோ 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இவன் சொல்ல, நான் ட்ரிங்க்ஸ் செட் வந்திருக்கேன் சாப்பிட்லாமான்ங்கிறான். தாராளமாக சாப்பிட்லான்னு 2 பேரும் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி வந்துச்சு. அப்போ இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு பாபு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன், நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்லாம், நீ உட்காந்து ஏதாவது டிவி பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு பெட்ரூமுக்கு போகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு நல்ல ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு, பல நாளாக தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியாது இவன் என்ன நோக்கத்தில் வந்திருக்கான் அப்படின்னு. உடனே அந்த பெண்மணியும் ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் படுத்துடுறாங்க. இப்போ இவன் ரெடி ஆகிறான் அந்த பெண்மணியை வந்து கொலை பண்ணுறதுக்கு. உடனே உள்ள ஒரு டம்பிள் செட் வந்தால அதை எடுக்கிறான். அந்த பெண்மணி தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது தலையில் ஒரே அடி. உடனே அந்த பெண்மணி வந்து அப்போ அப்படியே பட்டாக்குன்னு முழிச்சு அவங்க சத்தம் போட முயற்சி பண்ணுறாங்க. திரும்பவும் வாயை பொத்திட்டு தலையிலே ஒரு 10 டைம் இந்த டம்பிள்ஸை வச்சு அட்டின்னு அடித்து அந்த பெண்மணி சாகிற வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கான். அவ்வளவு கொடுமையான ஒரு கொலை. ஃபைனலாக அவங்களோட மண்டை உடைஞ்சி பரிதாபமாக இறந்து போயிடுறாங்க. இப்போ பெட்டில், ஃப்ளோரில், எல்லா இடத்துலையும் ரத்தம் இருக்குது. ஸோ இவனோட பிளான் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க உடம்ப தரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூமில் போடுறான். அப்போ என்ன ஆகும், அந்த டிராகிங் மார்க், ரத்தத்தில் வந்த டிராகிங் மார்க் இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அவனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல. பட் அவனுக்கு நல்லாவே தெரியும், கண்டுபிடிப்பாங்க இல்லையோ, நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட வீட்டுக்கு என்ன நோக்கத்துக்கு வந்தான், பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு. அந்த 80 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க கையில் போட்டிருந்த அந்த வளையல், கழுத்தில் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் திருடிக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் குடிக்கிறதுக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்திருந்தாலும் அதுவும் தடயமாக மாறிடக்கூடாதுன்னு அதையும் வந்து கையில் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி 2 ஃபோன் வச்சிருப்பாங்களே, ஒருவேளை அந்த ஃபோன் மூலமாக ஏதாவது தடயம் கிடைச்சிருமோன்னு அந்த 2 செல்ஃபோனையும் அவன் எடுத்துக்கிறான். பட் இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த கொலை பண்ணும்போது தன்னோட ட்ரெஸ்ஸில் ரத்த கரைகள் தெரிக்க வாய்ப்பு இருக்குன்னு. இவன் வீட்டிலேருந்தே ஒரு ஸ்பேர் ஷர்ட் மட்டும் எடுத்து வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ரத்தம் தோய்ந்த நிலையில் இருக்க ஷர்ட்டை மாற்றிக்கிறான். அதே மாதிரி கொலை பண்ணுறப்ப அந்த ரத்தம் தோய்ந்த ஷர்ட்டையும் அவனே பேக் பண்ணி கையோடவே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபைனலாக அந்த கேட்டு வழியாகவே வெளியில் போகிறான். பட் இந்த டயத்தில் தான் அவங்க பொண்ணு வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த 2 ஃபோனுமே இவங்ககிட்ட இருந்திருக்கு. ஸோ இப்போது திரும்ப அதே மாதிரி ஒரு ஆட்டோ ஏறி 2-3 ஆட்டோ ஏறி மாறி போய் ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கு பக்கத்தில் ஒரு புதர் இருக்குது. அந்த புதருக்குள்ளே டம்பிளையும் இந்த ஃபோனையும் தூக்கி போட்டு போயிடுறான்.
அவங்க பொண்ணு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இவன் ஃபோனை ஆஃப் பண்ணவே இல்லை. ரிங்கு போயிட்டே இருக்கு. சிறிது நேரம் கழிச்சு அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லாமல். இவன் ஒன்றுமே தெரியாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். இவனுக்கு தெரியும் கண்டிப்பாக மறுநாள் இந்த உடலை கண்டுபிடிச்சிருவாங்க, அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்கன்னு. ஸோ எப்போ உடல் கண்டுபிடிக்கப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போ இவன் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றான், கூட்டத்தோட கூட்டமாக இருக்கான். ஸோ போலீஸ் எல்லாத்திட்டையும் விசாரிப்பாங்கள்ல. அப்போ வந்து இவனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த சிசிடிவி காட்சிகள் வழியாக யாரையாவது சந்தேகப்படும்படியாக போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுல இவனுக்கு ஒரு ஆர்வம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிப்போன்னு தெரியும். பட் இவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது, நம்ம சைடு கேட் வழியாக தான் போனோம், மாட்டிக்க மாட்டானு. ஸோ இவனும் போலீஸோட விசாரணையில் அப்படி கலந்துக்கிறான், கூட்டமாக நிற்கிறான். அப்போ இவனுக்கு கிளியராக ஒரு விஷயம் புரியுது, போலீஸ் வந்து சந்தேகப்படும்படியா யாரையுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு. அப்போ இவன் நினச்சிக்கிட்டான் நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறான். பட் அவனுக்கு தெரியாது எதிர்முனையில் இருக்கிற கேமராவை போலீஸ் செக் பண்ணுவாங்கன்னு. இவன் என்னதான் பக்காவாக பிளான் போட்டால் கூட அந்த எதிர் வீட்டில் இருக்க கேமரா வந்து இவன் நோட் பண்ண மறந்துட்டான். ஸோ இப்படியே ஒரு 2 நாள் போது, இனிமேல் போலீஸ் நம்மளை பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அசாத்திய தைரியம் இவனுக்கு வந்திருக்கு. பட் அந்த நேரத்தில் தான் போலீஸ் அந்த எதிர் வீட்டில் இருக்க கேமராவை பார்த்து இது இவன் தான், பாபு தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அவனை விசாரணை கூட்டிகிட்டு வந்து ஃபைனலாக இந்த கொலையை பண்ண அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டாங்க. இது வந்து எல்லாமே இவன் சொல்கிற கன்ஃபெஷன். அந்த கன்ஃபெஷன் எப்போ வேலிட் ஆகும் அப்படின்னா, கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், இவன் சொன்னது எல்லாமே உண்மையா, இவன் கொள்ளையடித்த பணம், நகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாதான் அது உண்மையிலேயே இவன் சொன்ன கன்ஃபெஷன் வந்து வேலிட். ஏன் அப்படின்னா, இவன் தான் அந்த கொலையை பண்ணா அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸோ ஃபாரன்சிக் எவிடன்ஸோ அங்கே இல்லை. அந்த வெறும் கேமரா மட்டும்தான் இருக்குது, அதுலேயும் இவன் ஹெல்மெட் போட்டிருக்கான். இப்போ இவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த புதருக்குள்ளே போய் நான் வந்து ஒரு டம்பிள்ஸை தூக்கி போட்டு போனேனே, இப்போ அதை போய் போலீஸ் தேடி போகிறாங்க. அங்கே போனால் அந்த டம்பிள்ஸ் இருக்குது, நல்ல ரத்தம் அதில் இருக்குது, அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அந்த ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா சந்தேகமே கிடையாது, அது ஜெய்சியோட ரத்தம்னு தெரிய வருது. ஸோ இதுலேருந்து இவன் சொன்ன கன்ஃபெஷன் உண்மை. ஸோ கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், அதில் இவனோட ஃபிங்கர் பிரிண்ட், இது சூப்பராக இப்போ ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வந்து லிங்க் ஆயிடுச்சு. அதே டயத்தில் ஜெய்சியோட ஃபோனையும் அந்த புதருக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் இவன் சொன்ன கன்ஃபெஷன் எல்லாமே மேட்ச் ஆகுதா. இப்போ அடுத்து கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அவன் என்ன சொன்னா, நான் இப்படி வந்தேன், இப்படி குடித்தோம், அவங்க உள்ளே படுத்திருந்தாங்க, நான் டம்பிள்ஸை எடுத்துகிட்டு போனேன், ஃபர்ஸ்ட் இப்படி மேலே உட்காந்து அடித்தேன், இப்படி இழுத்துட்டு இவன் ஒரு தியரி சொல்லுவான் பார்த்தீங்களா. இந்த தியரியும் ஃபாரன்சிக் டீம் கிரைம் சீனில் கண்டுபிடிச்ச எவிடன்ஸும் ஒத்து போகுதான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒத்து போச்சுன்னா என்ன அர்த்தம், கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை இவன் சொல்கிறதுனால இவன் கொலைகாரனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து கோர்ட்டில் வந்து ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படும். ஸோ அதே மாதிரி இவனை கூட்டு போய் கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இவன் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எவிடன்ஸோட மேட்ச் ஆகுது. பிளட் ஸ்பேட்டரில் இருந்து டிராகிங் மார்க்லேருந்து இவங்க உடம்பை எந்த பக்கம் பாத்ரூமில் தூக்கி போட்டான் அப்படின்னு எல்லாமே 100% மேட்ச் ஆகுது. ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்குது, கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுது. மோட்டிவும் கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்கிட்ட இருந்து இவன் ஜெய்சிட்டேருந்து கொள்ளையடிச்சிட்டு போன பணம், நகை எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறாங்க. ஸோ கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் சால்வ். பட் இருந்தாலும் இதில் சம்மந்தப்பட்ட இன்னொரு குற்றவாளி இருக்காங்களே, என்னதான் பிரபிதாங்கிற அந்த பெண்மணி டைரெக்டாக அந்த கொலையில் இன்வால்வ் ஆகட்ட கூட அவங்க பிளானிங்கில் இருந்தாங்களே, அப்போ அதுவும் ஒரு குற்றம் தானே. இப்போ பிரபிதா அப்படிங்கிற அந்த பெண்ணையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இவங்க பேரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. இந்த வழக்கோட விசாரணை கேரளா நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இதில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற அந்த பாபுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஆயுள் தண்டனை. இந்த பிரபிதாங்கிற பெண்மணிக்கு மேபி அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய நிறைய டேக்அவே இருக்கு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 மிக முக்கியமான விஷயங்கள் இந்த வழக்குல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லோன் ஆப் மூலமா வந்து நம்ம கடன் வாங்குறது. இது எப்போ நம்ம இந்த லோன் ஆப்பை தேடி போவோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் இருந்தால் நம்ம போய் பேங்க்கில் வாங்குவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா எனக்கு நான் ஒரு மந்த்லி ஒரு சேலரிடு எம்ப்ளாயி இல்லை, என்கிட்ட இந்த மாதிரிலாம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்குரிய ஆதாரம் இல்லை, மந்த்லி பே ஸ்லிப்பில் எனக்குலாம் கடன் கிடைக்காது, என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் ஒருத்தன்ட்ட போய் வட்டிக்கு வாங்குவாங்க. ஸோ பட் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வெளியில் ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் வட்டிக்கு வாங்குறீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் லிமிட்டடாக தான் வாங்க முடியும். அவங்ககிட்ட நிறைய வாங்கிட்டு அவங்ககிட்ட கடனை திருப்ப கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் வேற யார்ட்டையாவது கடன் கேட்கும்போது சில அந்த மாதிரி பீப்புள் தான் அந்த வலையில போய் விழுந்துடுறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாக்குமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான், சில டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுப்பான். பட் இவனோட இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இல்லீகல் குரூப் மாதிரி தான். இவங்க எப்படி நம்மள ஒரு அத்தாச்சி மாதிரி காசை கொடுக்குறாங்கன்னா நம்மளை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதா. எல்லாருமே சரி உன்னோட குடும்ப மானத்தை வாங்கிடுவேன், இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணி போட்டு மானத்தை வாங்கிடுவேன், உங்கள் வீட்டு பெண்களோட ஃபோட்டோ எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய எமோஷனலை பயன்படுத்துவாங்க. சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நிறைய
நிறைய அசிங்கப்படுத்துவாங்க. இதனால நிறைய பேர் அவங்க உயிரையே மாற்றிக்கிட்டாங்க. நம்ம எவ்வளவோ கேசஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஈவன் நம்ம சேனலில் கூட கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக கடன் கிடைக்கிது, எந்த டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணாமல் கொடுத்துட்றாங்க அப்படின்னு தயவு செய்து இந்த லோன் ஆப் மூலமாக வாங்காதீங்க. நீங்கள் கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றியான முழு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனையும் எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக எமோஷ்னலாக நம்மளை டார்கெட் பண்ணி ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு உண்மையிலேயே காலில் கையில் விழுந்தாது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையோ தெரிஞ்சவன்ட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கடன் வாங்கிக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சினா தயவு செய்து இந்த மாதிரி லோன் ஆப் மூலமாக வாங்காதீங்க. இப்போ இந்த நபர் எடுத்துப்போம், இவர் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டதுனால தான் இவருக்கு இந்த கொடூரமான எண்ணம் வந்திருக்கு. ஒருவேளை இவர் அந்த மாதிரி வாங்காமல் இருந்திருந்தாருன்னா இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவர் ஒரு கிரீடி அப்படிங்கிறதுக்கான இந்த நபர் கொலை பண்ணலை, தன்னோட கடனை அடைக்க வழி இல்லாமல் திணறிட்டு இருக்காரு. இந்த லோன் ஆப் மூலமாக தன்னை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கும்போது கரெக்டாக இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து மறைமுகமான ஒரு ரீசன். அதுக்காக இந்த நபர் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இது ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேக்அவே தயவுசெய்து இந்த லோன் ஆப் மூலமாக கடன் வாங்காதீங்க. ரெண்டாவது மிக முக்கியமான டேக்அவே நான் நிறைய அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் என்னதான் சரி, எவ்வளவு க்ளோஸான பர்சனாக ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் வந்து யாருக்குமே வந்து உங்ககிட்ட இருக்க எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ டிரான்சாக்ஷன் இருக்குது, எவ்வளோ செல்வம் இருக்குது, அதுவும் வீட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து காட்டிக்காதீங்க. அதுவும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு கணவனாக இருந்தால் கணவன் மனைவி 2 பேர் தான். அந்த 2 பேத்துக்குள்ளே மட்டும் இந்த ஃபினான்ஷியல், அதுவும் வீட்டில் பணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியில் சொல்லவே கூடாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பார்க்குறேன், நிறைய கேசஸ் கவர் பண்ணதில் இதான் நடந்திருக்கு. நீங்கள் வீட்டில் வச்சுருக்க பணத்தை பற்றி தெரிய வருது, எங்கே என்ன வச்சுருக்கீங்கன்னு தெரியுது, உடனே ஆளை காலி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பெண்மணி என்னன்னா, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்ப தகுந்தமான நபர்கள் அப்படின்னு தெரிஞ்சு தான் இவ்வளோ டிரான்சாக்ஷன் வாங்குறது வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க இப்படி மாறுவாங்கன்னு. அதுவும் இப்போ இந்த பெண்மணி கூட யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பான். இந்த பெண்மணி தனியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. ஸோ நம்ம கிட்ட இருக்க பணத்தையும் செல்வத்தையும் 3வது நபர்கிட்ட காமிக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து. அதுவும் தனியாக இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தனியாக இருக்கிறது வந்து பெரிய அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. அது ஒரு வயசானவங்க தனியாக இருக்காங்க, நிறைய பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த சூழ்நிலையிலையும் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோ பிஸ்னஸ்மேன் யார் வந்தால் லிவிங் ரூமில் உட்கார வைங்க. நீங்கள் எங்கே பணத்தை வைக்கிறீங்க, எவ்வளோ பணத்தை வைக்கிறீங்க, வீட்டில் இருக்கா வெளியில் இருக்கா, எந்த இடத்துல வைக்கிறீங்க, எங்கே கோல்டு வைக்கிறீங்க, எங்கே விலை உயர்ந்த பல பொருட்கள் வைக்கிறீங்க, எந்த ரகசியத்தையும் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு நெருக்கமான ஒரு குடும்ப உறவு அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் இந்த மாதிரி கிரைமுக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி another கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.